ராஜி ரூம்ல அழுதுகிட்டு இருக்காங்க. கதிர் ரூம தாப்பா போடுறாரு. அப்ப ராஜிய பாக்குறாரு அழுதுகிட்டு இருக்கத. கதிர் தண்ணிய குடுக்கறாரு ராஜிக்கு. ராஜியும் குடிக்கிறாங்க. வீட்டுல டியூஷன் எடுக்க கூடாதுன்னு தான் மாமா சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா டியூஷனே எடுக்க கூடாதுன்னு மாமா சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. அதே மாதிரி மாமா கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா போன ட்ரிப் சொதப்பின மாதிரி இந்த வாட்டி சொதப்ப கூடாதுன்னு கவனமா இருந்தோம். இதுதான் பெரிய தப்பாயிருச்சு. இதனாலதான் அத்தைக்கு, மீனா அக்காவுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. தேவையில்லாம மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டாங்க. மாமா நல்லவர் தான். எல்லாரு மேலயும் தனிப்பட்ட முறையில பாசம் வச்சிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன் மத்தவங்க பண்ற விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்காருன்னு தான் எனக்கு சுத்தமா தெரியல. எந்த தப்பும் பண்ணாம எல்லாரும் திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே என்னாலதான். ராஜி, நான் உன்னை சொல்லவா? இதுதான் ராஜி இந்த வீடு. இத்தனை நாளும் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேட்டும் இப்படிதான் இருக்கும். இந்த வீட்டுல இருக்கவரு ஒரு சட்டம் போடுவாரு. அதை அனுசரிச்சுதான் நம்ம எல்லாரும் வாழணும். அனுசரிக்கலாட்டி என்ன நடக்கும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிழிச்ச கோட்டை நம்ம தாண்டாம தான் வாழ்ந்து ஆகணும். தாண்டறதுக்கோ அழிக்கிறதுக்கோ முயற்சி பண்ணா அது நடக்காதுன்னு ஏற்கனவே ஒரு வாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதையே நீ கேட்க மாட்டேற? கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறது தான் உனக்கு உறுத்துதுன்னா உன்னை தெரிஞ்சுக்கோ. நான் சின்ன வயசுல இருந்து கடையில வேலை பார்த்திருக்கேன். இப்பயும் நான் வேலை பார்க்காம இருந்ததே கிடையாது. இப்ப கடை வேலைக்கு பதிலா ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் எனக்கு கஷ்டமா தெரியல. கடை வேலையை விட இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால என்னைய பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உன் படிக்கிற வேலையை மாத்திரம் பாரு. காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நல்ல பேரையும் கெடுத்துக்காத. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்கள திட்டு வாங்க வைக்க வேணாம். ஆனாலும் திரும்பவும் சொல்றேன், உன் படிப்பை மாத்திரம் பாரு. மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீனா நீ மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போ, நல்லா சம்பாரி. அப்பாவும் பெருமைப்படுவாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. புரியுதா உனக்கு? இனிமேட்டு உதவி செய்யறதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீ என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் பண்ணு. வேணும்னா ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் உங்ககிட்ட பேசவா? எந்த கஷ்டமும் இல்ல, பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? கடைசியா சொல்றேன் ராஜி, உன்னைய நீயே போட்டு வருத்திக்காத. கோமதி கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க, ஒரு நாள் முடியறதுக்குள்ள என்னென்னமோ வீட்டுல நடக்குது. ராஜி சொல்றாங்க, அத்தை சாரி அத்தை, பேசாதடி. நான் நேத்தே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டியூஷனும் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொன்னேனா இல்லையா? கேட்டியா நீ? கூட மீனா வேற சப்போர்ட்டுக்கு நின்னா. பாருங்க, உங்க 2 பேர் பேச்சுக்கும் நான் ஆடுனேன்ல, எனக்கு நல்லா கிடைச்சு. இப்போ உங்க 2 பேத்துக்கும் சந்தோஷமா? அத்தை, இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அத்தை. அப்புறம் ராஜி, வேற எப்படி ஆகும்னு நினைச்ச? பாருமா, இந்த வீட்டுக்கு நீ இப்பதான் வந்திருக்க. நான் பல வருஷமா இங்க இருக்கேன். இது சொன்னா நடக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நீங்க 2 பேரும் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்ததுனால அந்த மனுஷங்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். எல்லாம் எனக்கு நல்லா வேணும். கையில தூரமா நின்னுகிட்டு பாக்குறாங்க. அத்தைக்கு இம்புட்டு கோவம் வருமா? ஏதாவது கருத்து சொல்லலாமா? நம்ம விட்டுறலாம். இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் சரியா இருக்காது. பார்த்துட்டு போயிடுறாங்க. மயிலு பாக்குறாங்க போனை. எதுக்கு அம்மா இம்புட்டு போன் பண்ணிருக்கு? மயிலு அவங்க அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. எத்தனை ட்ரிப் நான் போன் பண்றது, ஏன் எடுக்க மாட்டேற? இங்க ஒரே பிரச்சனைமா. என்னடி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்னாலதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைடி, அத சொல்லு. டியூஷன் தான்மா பிரச்சனை. அதான் நீ நடத்த விடலையே. ஆமாம்மா, ஆனா மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. என்னமோ ஹோம் டியூஷனா. மீனாவுக்கு தெரிஞ்ச வீட்டுல போய் டியூஷன் எடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. எனக்கு வேற வாய் சும்மா இல்ல. மாமா கிட்ட சொல்லிட்டேன். மாமா ராஜியும் மீனாவையும் நல்லா திட்டாங்க. இல்ல, சரியான விஷயத்தான் பண்ணிருக்க. அம்மா, வாய் சும்மா இல்லாம சொல்லிட்டேன். இப்போ ஒரு மாதிரியா இருக்குமா, ஏதோ மாட்டி விட்டுட்டோமோன்னு பயமா இருக்குமா. இத பண்றது தப்பு தானே, மாமாவுக்கு தெரியாம பண்றது. இல்ல, அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ சொன்னது நல்லதுதான். இப்போ மாமனார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்ல, அவ்வளவுதான் வேணும் உனக்கு. அதுதான் இப்ப முக்கியம். இந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்க சப்போர்ட்டு உனக்கு சுத்தமா இல்ல. மாமனார் சப்போர்ட்டும் புருஷன் சப்போர்ட்டும் வேணும். அதெல்லாம் கிடைக்கணும்னா நீ இத பண்ணிதான் ஆகணும். அம்மா, நெசமாலே நான் பண்ணினது தப்பு இல்ல. இல்லடி அம்மா, டக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தாதான் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, இந்த ராஜியும் மீனாவையும் நீ நல்லா மாட்டி விடலாம், தப்பே இல்ல. ஆமாம்மா, என்னைய ரொம்ப ஓட்டுறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறத நான் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு.
இல்ல, உன் மாமனாருக்கு உன் மேல முழு நம்பிக்கை வந்தாதான் அந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் உன்கிட்ட வரும். அதனால இதே மாதிரி உன்னால என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டே இரு. இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் இருக்கன்னு அவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாதுமா, சொல்லவே கூடாதுன்னு மாமா கிட்ட சொல்லிட்டேன். மாமா கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. கோமதி சொல்றாங்க ராஜி கிட்டயும் மீனா கிட்டயும், இதுதான் கடைசி, உங்களோட சேர்ந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஊர் உலகத்துல மாமியாருக ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நிக்க வைக்கிறாங்க. இந்த வட்டத்தை தாண்ட விட மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை சந்தோஷமா வச்சுக்கணும், நிம்மதியா இருக்க விடணும்னு பார்த்தா இப்ப எனக்கே திட்டு வாங்கி கொடுக்குறீங்கல்ல. இப்ப பாருங்க, ஸ்ட்ரிக்டான மாமியாரா உங்ககிட்ட நான் நடந்துக்க போறேன். என்ன சொல்றாங்க, நீங்க ஸ்ட்ரிக்டாவே நடந்துக்கோங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் எனக்கு பதில சொல்லுங்க. என்ன, இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா? நான் தான் எல்லாரையும் கெடுக்கிறேனா? மீனா, எதுக்கு இப்ப கண்கலங்குற? அழாத மீனா. அத்தை, நான் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்க. நான் தான் பிரச்சனை பண்றவளா? இப்ப பாரு மீனா, அந்த மனுஷன் கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம பேசுறாரு. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பியா? அவ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வீட்டை பிரி சொத்த பிரின்னு நிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த வீட்டுக்கேத்த மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா. தங்கம்ல மீனா, அழாத. அத்தை, அக்கா பாவம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் பேசாம இருந்திருக்கணும். என்னால எல்லாரும் திட்டு வாங்குற மாதிரி ஆயிருச்சு. சாரிக்கா. நீ என்ன வேணும்னா பண்ண? நம்ம நேரம் சரியில்லை, அதனால மொத்தமா சேர்த்து வாங்கி கட்டிக்கிறோம். முழிச்ச மொழியே சரியில்லை போல இருக்கு. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்ச? ஏண்டி, உங்க மாமா மூஞ்சில தாண்டி முழிச்சேன். நான் அவர்கிட்ட பேசினேன்டி. அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். மாமா என்ன சொன்னாரு? அவரு என்னத்த சொன்னாரு? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு, ஒன்னத்தையும் சொல்லல. ஆனா கண்டிப்பா இதை யோசிப்பாரு. அத்தை, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? அவரு கூட எப்படி வாழ்றேன்னா? அது இல்ல அத்தை, இது வேற. எப்படி அத்தை? நம்ம டியூஷன் விஷயம் நம்ம சொல்லாம மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு. கோமதி கேக்குறாங்க. ஆமா, நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கு இந்த விஷயம் தெரியும்? மீனா சொல்றாங்க, வேற யாருக்கும் தெரியாதே. அதுக்கு ராஜி சொல்றாங்க, தெரியுமே, தான் அந்த மயிலக்காவுக்கு தெரியுமே. அவ தாண்டி ராஜி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உங்க மாமா கிட்ட உளறி இருப்பா. மீனா சொல்றாங்க, இதுக்குதான் அத்தை அவகிட்ட விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னேன். அப்படி இல்ல மீனா, அவளை பாக்குறப்ப பாவமா இருந்துச்சு, அவளும் மருமக தானேன்னு சொன்னேன். கடைசியில இப்படி கவுப்பான்னு நான் நினைக்கலையே. அத்தை, அவங்க பர்பஸா பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு சுத்தமா தெரியல அத்தை. ராஜி சொல்றாங்க, எப்படி பண்றதா இருந்தாலும் சரி, நான் போய் கேக்குறேன். மீனா, அவ கூட போ, சண்டை ஏதாவது போட்டுற போறா. ஓடி. மீனா, நானும் வர்றேன். அத்தை, நீங்க இங்கே இருங்க. நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு செய்யறோம்னு சொல்லுவாங்க. அத்தை, நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க வராதீங்க. ஐயோ கடவுளே, விடிஞ்சதும் இப்படியா? மயிலு அவங்க அம்மா பாக்கியத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? மயிலு, எனக்கு தலை வலிக்குதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா நீ சொன்னதும் அந்த தலைவலியே போயிருச்சு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மயிலும் பாக்கியமும். இல்ல, இப்பதான் நீ குட்டைய நல்லா குழப்பி விட்டுருக்க. இனிமேட்டு அதுல கவனமா மீன் பிடிக்கிறது உன்னோட சாமர்த்தியம்டி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? மா, நல்லா புரியுது. மயிலு போன் பேசிக்கிட்டு ராஜியும் மீனாவையும் பாத்துடுறாங்க. நான் அப்புறமா பேசுறேம்மா. வேற யாராவது வந்துட்டாங்களா? ஆமாம்மா, நான் வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடு. சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. உள்ள வாங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வர்றீங்களா மயிலு? ஜி, சும்மா உள்ள வாங்க, நான் ரூம் எல்லாம் சுத்தமா தான் வச்சிருக்கேன். அடுத்தவங்க பெட்ரூம்குள்ள வர்றது, அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜி, உள்ளேயே போலாம், வெளியே வச்சு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் அதுக்கும் ஒரு பிரச்சனையாகும். என்ன மீனா சொல்றீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு? எனக்கு சுத்தமா புரியலையே. நான் நேரடியாவே கேக்குறேன். டியூஷன் விஷயம் எப்படி மாமாவுக்கு தெரியும்? எந்த டியூஷன் விஷயம் ராஜி? இப்போ ஒரு சண்டை நடந்து முடிஞ்சிச்சுல்ல, அதுக்கு காரணமான டியூஷன் விஷயம். ராஜி, அத மாமா கிட்ட தான் கேட்கணும். இந்த வீட்ல என்ன நடந்தாலும் மாமா கிட்ட சொல்றது நீங்க தான். நான் ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயத்த நீங்க தான் மாமா கிட்ட சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, அதை கேக்குறியா ராஜி? அத நான் தான் சொன்னேன். முழுசாலாம் சொல்லல, லைட்டா தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில மாமாவை பார்த்தேன். நீ ஏன்பா தனியா போயிட்டு வர?
ராஜி கூடயும் மீனா கூடயும் போயிட்டு வரலாமேன்னு மாமா கேட்டாரு. அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும் மாமா, எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நான் கேட்டேன். அதுக்கு மாமா ராஜிக்கு என்ன வேலைன்னு கேட்டுட்டாரு. சட்டுன்னு என்ன அறியாம ஏதோ ஒரு ஞாபகத்துல சொல்லிட்டேன். ஓ, நான் சொன்னதை வச்சுதான் மாமாவே கேட்டாரா? இதை நான் சுத்தமா யோசிக்கல. மீனா சொல்றாங்க, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க மயிலு. மீனா, நான் நடிக்கிறேனா? இப்படிலாம் சொல்லாத மயிலு. அங்க நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்க சொன்ன விஷயத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு. இதோ பாருங்க, இனிமேட்டு உங்க விஷயம் ஏதாவது இருந்தா மாத்திரம் நீங்க மாமா கிட்ட சொன்னா போதும். ராஜி சொல்றாங்க, ஆமா, மத்த விஷயத்தெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படின்னா மாமாவுக்கு தெரியாமலே டியூஷன் எடுக்கலாம்னு நினைச்சியா ராஜி? அது தப்பு இல்லையா? அக்கா, தெரியாமல்லாம் யாரை எடுக்கணும்னு நினைக்கல. அந்த விஷயத்த சொல்லும் போதே நாங்க சொல்லிக்கிறோன்னு சொன்னோமா இல்லையா? நாங்க சொன்னா பிரச்சனை ஆகும்னு அத்தை கிட்ட சொல்லி சொல்லலான்னு இருந்தோம். நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. ஈழு சொல்றாங்க, சொல்லணும் சொல்லணும்னு தான் சொன்னீங்க, ஆனா சொல்லல இல்ல. ஈனா சொல்றாங்க, அத்தை சொல்லணும்னு தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாமா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. இதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. இது முதல் ட்ரிப் இல்லக்கா, இது 2வது ட்ரிப். உங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்த எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும்னு. உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு தான் எங்களுக்கு தெரியல. உங்க அளவுக்கு சௌரியமா நாங்க இந்த வீட்டுல இல்ல. ஏன்னா உங்க கல்யாணம் மாதிரி எங்க கல்யாணம் நடக்கல. மாமா நல்லவர் தான், எங்க மேல எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காரு. ஆனா நீங்க பேசுற மாதிரி பட்டு பட்டுன்னுலாம் எங்களால பேச முடியாதுங்க. மீனா சொல்றாங்க, அதுவும் இவளோட நிலைமை ரொம்ப மோசம். கதிரு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு, அதுலயே இவளுக்கு 1008 தொல்லையா இருக்கு. அதனாலதான் கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்ல ஒரு தங்கச்சியா நம்ம இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி பேசாம இருக்கலாம். விட்டுட்டு சும்மா போட்டு கொடுத்துக்கிட்டு. ராஜி சொல்றாங்க, இதோ பாருங்க மயிலு, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேட்டு உங்க வேலையை மாத்திரம் பாருங்க. நீங்க உங்க புருஷன், மாமனார், மாமியார் அந்த அளவுக்கு மாத்திரம் வச்சுக்கோங்க. இதுக்காண்டி மத்தவங்களோட நீங்க பேச வேணான்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல. மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காமையாவது இருங்க. மூத்த மருமகளா, அக்காவா கொஞ்சம் பொறுப்பா இருங்க சொல்லிட்டு ராஜி போயிடுறாங்க. மீனாவும் போயிடுறாங்க. இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.